Taste the Daily. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்றும் வேளாண்மையை மேம்படுத்துவதாகவும் வெற்று முழக்கமிட்ட விளம்பரமாடல் ஸ்டாலின் அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் தங்களை விடிய அரசு வஞ்சிப்பதாகவும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தனி பட்ஜெட் மூலம் விவசாயிகள் வாழ்வில் பெரிய விடிவு ஏற்படும் அப்படின்லாம் ஊருக்கு ஊர் புலம்பிகிட்டு இருக்காங்க. பத்திரிகைகளில் பெரிய அளவு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதனால் விவசாயிகளுக்கு என்ன பலன்? மேலும் கடனாக இருக்கானே தவிர கொஞ்சம் கூட அவன் பழைய நிலைமையிலிருந்து மீண்டு வரல. அதற்கான எந்த உதவியும் இந்த அரசாங்கம் செய்யலைங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய அவலம். பட்ஜெட்டு விவசாயிக்கு இத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்டு, அத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்டு விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த நிதியெல்லாம் எங்கே போகுது? விவசாயிக்கு வந்து முறையாக சேருதாங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை டெல்டாவில் இருக்குது. டெல்டாவில் உள்ள விவசாயிகள்லாம் பாதுகாக்கணும்னா உரங்களை வந்து உரிய விலைக்கு கிடைக்கிறதும், விதை நெல்லை வந்து விதை கட்டுப்பாட்டு விலைக்கு அரசு 20 ரூபாய்க்கு நெல்லை வாங்குது விவசாயிட்டேருந்து. ஆனால் விதை நெல் 60 ரூபா கிலோ, 50 ரூபா கிலோ விற்கிது. இன்றைக்கி 50 ரூபா, 1500 30 கிலோ கொண்டு தீர்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் நெல் விவசாயத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் மிக குறைந்த பயிர் காப்பீடு தொகை வழங்குவதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்தனர். குறிப்பாக ஏர்வாடி கிராமத்தில் ஒரு ஏக்கருக்கு 20,000க்கு மேல் வழங்கியுள்ளார்கள். அதே திருப்பலானி ஒன்றியம் புள்ளந்தை கிராமத்திற்கு ஒரே ஒரு இடைவெளி வந்து ஒரே ஒரு வரப்பு மட்டும்தான், எங்களுக்கு வெறும் 1500 ரூபா மட்டும்தான் வழங்கியிருக்கிறார்கள். இதை நாங்கள் கண்டித்து இடையில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். மனு கொடுத்தும் எங்களுக்கு எந்த விதமான முன்முயற்சியும் எடுக்காமல் இது காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறார்கள். இது போன்ற நிலைமை தொடருமானால் நாங்கள் புள்ளந்தை கிராமத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டமும் தேர்தல் புறக்கணிப்பும் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றே தெரியும்.